கனகம்பட்டி சித்தர் தான் எனக்கு குரு. இன்னைக்கு வரைக்கும் இங்கே பார்த்து அழுதுருக்கேன். என் பிள்ளை ஒருத்தி சேர்மனாக இருக்கேன் காலேஜில், ஒருத்தி கல்வி ஒரு டீச்சராக இருக்கான், ஒரு பையன் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சு டீச்சராக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரே வருஷம் 3 பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. ஒரே வருஷம் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணேன். என் கையில் காசு இல்லை. இவர்கிட்ட வருவே எப்படி வரும் எப்படி போக முடியும் தெரியாது. இப்போ நான் நல்ல நிலைமையில் இருக்கேன். 1 ரூபா காசுக்கு நான் கவலைப்படுறதில்லை. எல்லாமே அவரோட அருளால் நாங்கள் நல்லா இருக்கோம். இது ஆனந்த கண்ணீர் தான். பழனி மலருகினிலே கணக்கம்பட்டி ஊரினிலே சர்க்குருவை வந்து பாருங்க, நம்ம சர்க்குருவை வந்து பாருங்க. சர்க்குருவை என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் பொங்குமிங்க, நமக்கு சந்தோஷம் பொங்குமிங்க. நாங்கள் எங்கள் கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. யூடியூப் மூலியமாக தான் நாங்கள் இதை பார்த்தோம், கணக்கம்பட்டி முட்டு சித்தரையாவை. அதுலேருந்து நாங்கள் கோயிலுக்கு இப்போ 1 வருஷமாக வரோம். வந்ததுலேருந்து எங்களுக்கு நல்லாயிருக்கு. தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு இருக்கோம். வணக்கங்க. நாங்கள் போடி ரங்கநாதபுரத்துலேருந்து வந்திருக்கோம். இங்கே வந்தப்பறம் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துட்டு இருக்குது. அதனால் நம்பிக்கையோட கனகம்பட்டியாரை சந்திக்கிறதுக்காண்டி வந்துகிட்டு இருக்கேன். அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு தான் பேருள்ள. எங்கள் கூட எப்பயுமே ரியலாக நடக்கிறது மாதிரியே தான் இருந்துகிட்டு வராரு. அது நான் உணர்ந்திருக்கேன். அதனால் நான் இங்கே வந்துகிட்டு இருக்கேன். சர்க்குருவே சரணம். எல்லாம் அரிசி வாங்கி தரோம். ஆமாம் சாமி. யார் வீட்டில் என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளை நிவாரணம் பண்ணி தர்றாரு, அந்த குறைகளை நிறைவேற்றி தர்றாரு. அவருக்கு யாருக்கு என்ன பிரச்சனைங்கிறதோ அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுக்குறாரு. அதனால் அவங்க மனசுக்கு எது படுதோ ஏதாச்சும் வாங்கி கொண்டு போய் ஐயாவுக்கு கொடுக்குறாங்க சாமி. இங்கே அணிதினமும் அன்னதானம் இரவு 10 காலையில் 7:30 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அதே போல் பௌர்ணமி அமாவாசைக்கும் விடிய அன்னதானம் நடக்கும், விடிய பூஜை நடக்கும். திருவிழா கூட்டம் போல் நிறையா ஜனங்கள் போய் மலையாக வந்துக்கிட்டு இருப்பாங்க சாமி. ஜூஸ் வாங்கி தராங்க. ஜூஸ் அது அவருடைய அன்னைக்கு அண்ணா தண்ணி தாகத்துக்கு குடித்தது. அதே போல் ஒரு அம்மாவை புயலை வாங்கிட்டு வானாராம். அந்த புயலை வாங்க போகும்போது அந்த அம்மா உனக்கு அந்த கடையில் புயலை இருக்குது, நீ வாங்கிட்டு வான்னு சொன்னாலாம். வாங்கிட்டு வந்ததுனால தான் அவருக்கு புகையிலை பூ ஏதோ அவங்க என்ன செய்கிறாங்களோ அதை கொஞ்சம் செஞ்சுட்டு இருக்காங்க. கணக்கம்பட்டி சித்தர்னாலே ஒரு ஃபேமஸான சாமியார். எங்களுக்கு ஒரு ஆட்கள் மூலியமாக தான் இதை நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆனால் ரொம்ப சிறப்பாக இருக்குது அவரை வணங்கினதுக்கப்புறம். 2வது என்ன வேண்டுதல் வச்சாலும் இங்கே நிறைவேறுது. அதுக்கு உதாரணம் இந்த குழந்தையும் ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த குழந்த. அப்புறம் நாங்கள் எது வேண்டிக்கிட்டாலும் சரி, நாங்கள் எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு குரூப்பாக தான் கிளம்பி வருவோம். அது எல்லா பேருமே அவங்கவுங்க வேண்டுனது அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்களுக்கு பிடிச்சவர் இந்த சாமியார் தான். எப்போதுமே சரி, டெய்லி ஒரு தடவையாவது இந்த சாமியாரை நாங்கள் சொல்லாமல் இருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு இவர் எங்கள் மனசில் அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிட்டாரு. ரொம்ப சிறப்பாகவும் இருக்குது, மகிழ்ச்சியாகவும் இருக்குது. நான் ஈரோட்டிலேருந்து வரேன். நான் இது 2வது ட்ரிப்பாக சன்னதிக்கு சேர்றேன். எந்த கஷ்டமும் நிவர்த்தி இந்த பூமியில் தொடர்ந்தால் எந்த கஷ்டம் வராது, நிவர்த்தி அடைஞ்சிரும் அப்படிங்கிற சந்தோகத்தில் வரேன். ஆனால் எந்த கஷ்டம் வராது அப்படிங்கிறனா இது 2வது ட்ரிப்பாக வரேன். போன ட்ரிப் அமாவாசைக்கு ரொம்ப கூட்டமாகி போச்சு. இப்போ ஃப்ரீயாக பூஜை கலந்துக்கணும் அப்படின்னு வந்திருக்கேன். இனி பாவம் சொன்னாங்க போக வர வழியிலேயே கொஞ்சம் நிவர்த்தி அடைஞ்சாலும் அடையும் அப்படிங்கிறதுக்காக வரேன். அந்த மாதிரியாவது நிவர்த்தி அடைஞ்சிட்டா நல்லாயிருக்கும். எங்கள் குடும்பத்துக்கு நல்லா இருக்கும். நாங்கள் கொஞ்சம் குடும்பத்தில் ரொம்ப நலிவடைஞ்சிட்டோம். 74 வயசு ஆகுது. இன்னும் நான் வேலைக்கு போயிட்டே இருக்கேன். இதில் கொஞ்சம் நிவர்த்தி அடையாதா? யாருக்கும் துரோகம் பண்ணாத ஆளுக்கு இந்த மாதிரி கஷ்டம் வருது. ஐயாவை நினச்சி வரேன். இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். ஃபஸ்ட்டு இங்கே வந்தேன் சாமி. வந்ததே சாமியை கும்பிட்டேன். என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லை. நான் இடைவெளியில் போய்கிட்டு இருக்கும்போது காசே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோடு வர்ற வழியில் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் உட்காந்துருந்தேன், நடக்க முடியலன்னு. அப்போ அங்கிட்டிருந்து ஒரு புதுசாக கல்யாணம் பண்ண புது தம்பதிகள் வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் அவங்க கேட்டாங்க, ஐயா கோயில் எங்கிட்டு இருக்குன்னு கேட்டாங்க. இந்த வாரசாமி இங்கிட்டு தான் இருக்குது ஐயா கோயில் அப்படின்னே. அப்போ அவங்களுக்கு சொன்னேன், ஐயா உங்களுக்கு அடுத்த நீங்கள் 2 பேரும் புது தம்பதிகளான்னு கேட்டேன். அதுக்கு ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி அடுத்த வருஷம் வரும்போது ஒரு ஆண் குழந்தையோட மகனோட வருவீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அவங்க 2 பேரும் எனக்கு 10 ரூபா, என் தங்கச்சிக்கு 10 ரூபா கொடுத்தாங்க. அந்த காசை வாங்கிட்டு அதிலேருந்து நான் ஐயா ஆலயத்துக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு எப்போவுமே ஐயா படி அளப்பார். ஆனால் அதே போல் வரும்போதெல்லாம் எனக்கு படி அளந்துக்கிட்டு தான் இருக்கார். அது எனக்கு உடல் நல்லா சரியில்லாமல் வருவேன். வந்ததே ஐயாவோட விபூதியை வாங்கி பூசினதையும் எனக்கு உடல் நல்லா சரியாயிரும். திரும்ப எந்திரிச்சு ஐயாவுக்காக ஏதாச்சும் ஒரு தொண்டு செஞ்சுட்டு போவேன். நான் கையேந்தி யார்ட்டையும் 10 ரூபா 5 ரூபா அவங்க டீ குடிக்க தர்மம் கொடுங்கன்னு கேட்பேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு படி அளந்துக்கிட்டு இருக்காரு.
அவருடைய செயல், அவருடைய பலன், அவருடைய இதில், அவருடைய உத்தரவாதத்தில் தான் இங்கே வர்றேன் போகிறேன். அவருடைய சக்தி தான் எனக்கு. ரவைக்கு படுக்கும்போதெல்லாம் அவரை நினச்சி படுக்காத நாளே கிடையாது. ஒவ்வொரு நேரமும் ஒரு அம்மா, நான் திருவனைக்கால் முஸ்லீம் அம்மா, அந்த முஸ்லீம் அம்மா வந்து கலப்பு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க கலப்பு திருமணம் பண்ணோன்னே அவங்களும் அதே அடிகளாரை பார்த்து ஐயாவை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ நான் பாட்டு படித்ததுக்கு உனக்கு குரல் வளம் இவ்வளோ நல்லா இருக்குது, அதனால் நான் ஏதாச்சும் உனக்கு ஏதாச்சும் உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு கையில் 50 ரூபாய் கொடுத்து இந்த வாரம் ஐயாவோட பாஸ் இது வாங்கி கொடுத்துட்டு போனாங்க எனக்கு. எங்கள் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் பண பிரச்சனை இருந்துச்சு. அதாவது கடன் கொடுத்த இடத்துலேருந்து வரலை, அதனால் வந்து நாங்கள் ஊரை விட்டு வர்ற சூழ்நிலைமை ஆயிடுச்சு. இங்கே வந்து என்னோடய அண்ணிவங்கெல்லாம் வந்து கனகம்பட்டியாரோட தீவிர பக்தர்கள். அவங்க சொல்லி தான் நான் இங்கே வந்துட்டு போனப்போ வந்து ஊருக்கு போகும்போதே வந்து ஒரு பிரச்சனை சால்வ் ஆகிறது மாதிரி இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வேலைக்கு போகாமல் இருந்தார், வேலைக்கு போக வச்சார் கனகம்பட்டியார். அப்புறம் வந்து பண பிரச்சனையும் கொஞ்சம் எங்களுக்கு வந்து நிறையா இல்லைன்னாலும் கொஞ்சமாக இருந்தது. அந்த மாதிரி போயிட்டு வரும்போது கனகம்பட்டியாரை எனக்கு நேரடியாக வந்து கிராஸ் ஆனது மாதிரி, அதாவது இங்கே இல்லை எங்கள் ஊரில் எனக்கு வந்து நேரடியாகவே காட்சி கொடுத்தது மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சாமி, என்னோடய பேர் பாஸ்கரன். புதுவத்தி ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் இருக்க புதுவத்தி கோமை என்னோடய கிராமம். எனக்கு 3 குழந்தைகள் இருக்குது. இந்த சாமியை நினச்சிக்கல பல வருடங்கள் நான் தொழில் மோட்டார் வாகன தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நலிவடையும் போதெல்லாம் மனசு கஷ்டப்படுற நேரமெல்லாம் வருவேன், வந்து கும்பிட்டு போவேன். போகும்போதே ஒரு வியாபாரம் கட்டாயம் நடக்கும். இன்றைக்கி வரைக்கும் அது நடந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு அது மேலே இருக்குது, நாளுக்கு நாள் எனக்கு உள்ள ஈடுபாடுகள் அதிகமாக தவிர குறையிறதுக்கு எந்த வாய்ப்பும் எனக்கு இல்லை. ஆண்டவர் எனக்கு மட்டும் இல்லை, மனசார நம்பி வந்தவங்களும் இந்த சித்தர் என்றைக்குமே கைவிட மாட்டான்னு சொல்கிறது என்னுடைய தீர்க்கமான நம்பிக்கை சாமி. 7 வருடங்களாக இந்த கோயிலுக்கு சர்க்குரு ஐயா அவர்களுக்கு வந்து நான் போய்கொண்டு இருக்கேன். இங்கு வந்துட்டு போனாலும் ஒரு மன அமைதியோ ஒரு மன நிலவோ தொழிலுடைய விருத்தி அடைகிறதுக்கு ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். இங்கே எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு ஆன்மீக சக்தியோடு வருவார்கள், நல்ல நிவர்த்தியோடு இருக்கும். நான் திண்டுக்கல் மானாமனா கோவிலூர். என் ஆஸ்பத்திரி முன்ன 2 வருஷம் அளவில் முடக்கு பதன்ட்டாங்க. ஆஸ்பத்திரி அலைஞ்சே முடியலை. அப்புறம் எனக்கு கம்பெனியில் சொன்னாங்க, இங்கே இந்த கோயிலுக்கு போய் சாப்பிட முடியாமையே கிடந்தேன் நான். அப்புறம் இந்த கோயிலில் வந்த பிற்பாடுதே நான் சாப்பிட்டு கொஞ்சம் நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாத்திரையை விட்டு போட்டு ஐயாவோட மருந்தை தின்னுட்டுருக்கேன். ஐயாவோட 90 எனக்கு எல்லாத்துக்குமே ஐயா எல்லாத்துக்கும் படி போடுறாங்க, எல்லாத்துக்கும் கேட்ட வரம் கொடுக்குறாங்க. ஐயாவை நம்பி வந்தவங்களுக்கு வந்து எந்த இதுவுமே இல்லை, ஐயா இருக்காங்க. நம்பினவங்களுக்கு ஐயா இருக்காங்க, எல்லாத்துக்கும் நல்ல வழி காட்டுறாங்க. எல்லாமே வந்து உலகத்தில் இல்லாத தெய்வங்க பூராமே போகாமல் இந்த ஐயா கிட்ட வந்து எல்லாமே கும்பிட்டு ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாங்க. 1998 முத வந்திருக்கும் போது அந்த மாதம் தை மாதம், அப்போ 2 பௌர்ணமி, 1ஆம் தேதி ஒரு பௌர்ணமி, 31ஆம் தேதி ஒரு பௌர்ணமி. அப்போ எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியலைங்கும்போது ஒருத்தவங்க சொல்லி, கனகம்பட்டியில் ஒரு சாமி இருக்கார், அவர் கோரக்கர சித்தருடைய வடிவம், அந்த சித்தர் தான் இவர் உடம்புக்குள்ளே இருக்கார், இவர் நீங்கள் போய் பாருங்கள் நல்லா இருக்குன்னாங்க. அப்போ நாங்கள் வந்து பார்க்கையில் இங்கேருந்து ஜக்கம்மா கோயிலுக்கு கிளம்புறாரு. ஜக்கம்மா கோயில் கிளம்பும்போது அப்போ தான் கோயில் கட்டுறதுக்கு பிரதிஷ்டை பண்ணுறாரு. அப்போ ஜக்கம்மா கோயிலுக்கு போயிருந்து இங்கேருந்து வளைஞ்சு போகும்போது நான் கடைசியாக இருக்கேன், அவர் முன்னாடி போகிறாரு. அப்போ போகும்போது அவர் கூட கேட்குறாரு என்கிட்ட, அப்போ என்ன செய்கிறாரு சாமி, எங்கே போகிறாருன்னு. சாமி பௌர்ணமி, எப்படி சிவ வழிபாடு பண்ணுவாங்க, மலை எதுவும் சுத்த போகிறாருன்னு இருக்கலாம், அதனால் அங்கே தான் போகிறான்னு சொல்லும்போது சாமி அந்த பக்கம் திரும்பையில் நான் இந்த பக்கம் கடைசியால் அவர் முதல்ல சாமி என்னை பார்க்குறாரு. அப்போ சொல்கிறது, சாமி உங்களை பார்க்குறாருங்கன்னாரு. பார்க்கட்டும், நம்ம தப்பாக ஒன்று சொல்லலை, உண்மையை தானே சொன்னேன்னு. அப்புறம் சாமி அங்கே போனோடனே என்னை கூப்பிட்டு ஒருத்தர் தூக்கி ஆரஞ்சு தொலைத்து போட்டார். ஒருத்தர் எடுத்து ஆரஞ்சு புள்ளி எடுத்து சாமியை மட்டும் உள்ளே வச்சுக்கிட்டார் பையில். நான் அப்போ என்னடா இதை எடுத்து வைக்கிறாருன்னு நினச்சி, அப்புறம் என்னையை கூப்பிட்டு நீ இந்த கல்லை தூக்குப்பானார். கல் பெரிய கல், அதை நம்ம அசைக்க முடியாது. சாமி நானா தூக்கினார், நீ தாடா தூக்கணுன்னாரு. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்ம எப்படி தூக்குறது, சரி சாமிகிட்ட தான் சொன்னோம்னா தப்பாக நினச்சிடுவான்ட்டு சரி சாமி நான் தூக்குறேனே. ஆனால் அந்த கல்லை நான் தொட்டு அவர் பார்வையால் தான் கல் உருண்டுச்சு. அது 300 டன் 300 கிலோவுக்கு மேலே இருக்கும். எனக்கெல்லாம் நடக்கக்கூட முடியாது அன்னைக்கு, அப்படின்னு உருண்டுருச்சு. ஏடா அங்கே போட சொன்னேன் அப்படின்னாரு. அப்பாலாம் போடுறா இங்கே போட்டேன்னாருன்னு. சரி சாமி திருப்பி விட்டுட்டேனே, இதோட வடாடானார். அப்புறம் இங்கே கீழே இருக்க குச்சியெல்லாம் பிறக்க சொன்னார், குப்பையை பிறக்கினேன். பிறக்கின உடனே நான் சரி மேலேருந்து இப்படி ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ சூரிய ஒளியில் கை கீழே தெரியுது. அப்போ சாமி நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு, பரவாயில்லையே அப்படின்னு குப்பையை எடுத்து கொடுத்தேன். அப்படி வாங்கிட்டு இதை கொடுத்தாரு. எங்கே சாமி போடுறானே, அப்பாவில் போடுறான்னாரு. போய் போட்டேன். போட்டு வந்த உடனே இங்கே பார்த்தா கூட்டம் பயங்கரம்.
அது வரைக்கும் நாங்கள் அவரை இடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு கல்லுக்கால நகட்டமாக இருக்கும். அப்போ இங்கே வந்த உடனே கூட்டம் அதிகமாக இருக்கும்போது ஐயோ இவர் பெரிய மகானாக இருப்பார் இருக்குது, இவர் இடித்து விளாண்டு ஈஸியாக பண்ணு. அப்படிங்க வந்த உடனே கும்பிட்டேன். ஒரு அண்டா குத்திக்கு கமுத்தி வீடானார். அண்டா குத்திக்கு வீடா அப்போ நிறைய பின்னாடி ஆள் இருந்தாங்க. நமக்கு சொல்கிறாரா என்ன தெரியல, திருப்பி அந்த பக்கம் போனேன், கும்பிட்டேன். அண்டா குத்திக்கு கமுத்தி வீடா சரியா போனார். திருப்பி ஆள் இருந்தாங்க நிறையா. சரி நமக்கு இல்லை போல் இருக்குது அப்படின்ட்டு திருப்பி வந்தேன். உன்னைய தாண்டா சொல்கிறேன், அண்டாவத்தி கமுத்தி பாரியம்மா அவன்கிட்ட சொல்லிவிடு, அண்டாவத்தி கமுத்தி வச்சா எல்லாம் சரியாக போனார். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல, வீட்டில் அண்டாவெல்லாம் கமுத்தியானு வச்சுக்காங்க, இனி என்ன அண்டாவை கமுத்துறது அப்படின்னு உட்காந்துருந்தேன். அவர் ஒருத்தர் இங்கே வந்தவர், ரொம்ப பழக்கமானவர். ஏன்னாப்பா கணக்கு முடிச்சது உங்களோட பேசினாராமே என்னார். ஆமாம் பேசினார், ஏதோ அண்டாவத்தி கமுத்தி வச்சுனாருப்பான்னு தெரியலன்னு. அப்போ எதாவது ஒன்று மாற்றி வச்சு பாருப்பானார். அப்போ ஒரு தனி தொட்டியை பார்த்துக்கிட்டே போய்கிட்டு வந்துக்கிட்டு ஒரு 10 வருஷம். அப்போ அந்த தண்ணி தொட்டியை தூக்கி உள்ளே வைக்கலான்ட்டு உள்ளே வச்சோம். உள்ளே வச்ச உடனே மதுரை பாண்டி வந்து என் தலையில் உட்காந்துட்டு நைட்டு தூக்கி எறிஞ்சு சாமி என் மேலே இறங்கிருச்சு. அன்னைக்கு இருந்து இன்றைக்கி வரைக்கும் காசு வாங்க மாட்டேன், யார்ட்டையும் பெய் ஒட்டி விடுவேன், சாமி சொல்லுவேன், எல்லாம் பலிக்கும், எல்லாம் நடக்கும், தீராத நோய் தீரும். எல்லா கோயிலுக்கு போனால் கூட அந்த சாமி இறங்கிடும். எல்லாத்துக்குமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு கணக்கம்பட்டி சித்தர் தான் எனக்கு குரு. இன்னைக்கு வரைக்கும் இங்கே வந்து அழுதுருக்கேன். என் பிள்ளை ஒருத்தி சேரமனாக இருக்கேன் காலேஜில், ஒருத்தி கல்வி டீச்சராக இருக்கான், ஒரு பையன் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சு டீச்சராக இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு ஒரே வருஷம் 3 பேத்துக்கும் கல்யாணம் ஆச்சு. ஒரே வருஷம் 1.5 கோடி ரூபா செலவு பண்ணேன். என் கையில் காசு இல்லை. இவர்கிட்ட வருவேன், எப்படி வரும் எப்படி போக முடியும் தெரியாது. அந்த அளவுக்கு எனக்கு தாய்க்கு தாயாகவும் தகப்பனுக்கு தகடக்காகவும் கடவுளுக்கு கடவுளாகவும் தெய்வத்துக்கு தெய்வமாகவும் இருக்கார். என் வாழ்நாளில் உண்மையாக அது நடந்ததை நான் சந்தித்த சம்பவம் அது. இதில் பொய் சொல்கிறதுக்கோ அது சித்தரிக்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம் இது. இன்னமும் அவரை உயிரோடு இருக்கும்போதும் பழகிருக்கேன், இறந்ததுக்கப்புறமும் வந்துக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் வந்துடுவேன். இப்போ நான் தேனி மாவட்டம் பெரியகுளம் கோயிலுக்கு வரணும்ல, பைக்கில் தான் வந்தோம். மழை வந்துச்சு. எப்பா மழை வருது எனக்கு ஒதுக்கி கொடு, மழை வராமல் நனையாமல் வந்து பார்க்கணுன்னா இப்போ வரைக்கும் ஒரு சொட்டு தூத்தங்க மழை ஒழுங்கில் வந்துட்டோம். கோயிலில் வந்து சாமி சந்திக்கிறோம். இப்போ அங்கே வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். குடும்பத்துக்காரவங்க ப்ளஸரில் போய்கிட்டே இருந்தாங்களாம். அந்த பையன் வந்து ஊமையாக இருந்த பையன்கிட்ட அவங்க பழனிக்கு போய்கிட்டு இருக்கையில் அப்போ இவர் போய் வழிமறிச்சாராம். வழிமறிச்சோன்னா எங்கே சாமி போகிறீங்கன்னு இடத்துக்கு, என் பையன் ஊமையாக இருக்கா, நான் போய் பழனி முருகனை தரிசிக்க போகிறேன் அப்படின்னாங்களாம். சரி வா எனக்கு சாப்பாடு வாங்கி கொடு அப்படின்னாங்களாம். எங்கே சாமி இங்கே சாப்பாடு இருக்குதுன்னு, நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்களாம். சாப்பாடு வாங்கினதே இந்த பொட்டணத்தை பிரின்னு சொன்னாராம். அந்த பொட்டணத்தை பிரித்த உடனே அந்த சாப்பாடு இருந்துச்சான், சைவ சாப்பாடு தானா. அப்போது உங்கள் கணவருக்கு கொஞ்சம் கொடு, உன் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடு, எனக்கு கொஞ்சம் கொடுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னாராம். போய்கிட்டு இருக்க வெளியில் ஆனை வந்துச்சான். ஆனை வந்தது என்ன செஞ்சாங்களாம், ஐயோ அந்த பையன் பேசாத ஊமை பையன், அம்மா 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 ஆனை வந்திருக்குமா, அம்மா ஆனை வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லுமே. அந்த அம்மாவும் அப்பாவும் ஒரு அதிர்ச்சியில் அழுதுகிட்டு வேகமாக மறுபடியும் ஐயாட்ட வந்து, சாமி என் பையன் பேசிட்டான் சாமி அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்டே கொண்டு வந்து அவங்க போன அந்த வந்த காரம் ஐயாக்கிட்டே கொடுத்து ஒப்படைச்சிட்டு உள்ளே இருக்கான் கார் இருக்குது சாமி, அந்த கார் ஐயாவிடமே அந்த காரை கொடுத்துட்டு போயிட்டாங்களாம். சர்க்குருவே சரணம். எங்களுக்கு சர்க்குருவை பற்றி தெரிய ஆரம்பித்து 11 வருஷம் ஆகுது. ஆனால் எங்களால் முதல்லலாம் வர முடியல. படத்தை வச்சு தான் நாங்கள் வீட்டில் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம், எப்படி நாங்கள் எங்கள் பிள்ளைங்களை கரையேற்ற போகிறோன்னு. ஆனால் அவரை கிடைச்சதுக்கப்புறம் நாங்கள் படிப்படியாக வளர்ந்து வந்து என் பெரிய பையனுக்கு கல்யாணம் ஆகி இப்போ 2வது பையனுக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க வந்திருக்கேன். ஐயா வந்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி அவர் நாங்கள் கொடுத்த வேஷியை அவருக்கே சாத்திட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதே மாதிரி எனக்கு இப்போ நல்ல நிலைமையில் இருக்கேன். 1 ரூபா காசுக்கு நான் கவலைப்படுறதில்லை. எல்லாமே அவரோட அருளால் நாங்கள் நல்லா இருக்கோம். இது வந்து ஆனந்த கண்ணீர் தான். நாங்கள் வீடு வாசல் இல்லாமல் கூட இருந்தோம் சாமி. இங்கே வந்துட்டு போனதுக்கு பின்னாடி நல்ல வீடு வாசல்லாம் கட்டி நல்ல முறையில் இருக்கும் சாமி. ஓம் சர்க்குருவே சரணம். இந்த ஐயாவை பார்க்க வந்ததுலேருந்து எங்களுக்கு நன்மைகள் தான் நடந்திருக்கு. ஐயா பற்றி எங்களுக்கு எங்கள் ஏரியாவில் ஒருத்தவங்க சொன்னாங்க தான், அதை சொல்லி நாங்கள் வந்தோம். வந்ததுலேருந்தே எங்களுக்கு பாசிட்டிவாக தான் எல்லாம் நடந்துகிட்ருக்குது. நாங்கள் வேண்டுனது எல்லாமே நடந்துகிட்ருக்குது. அதனால் ஐயாவை மாதம் நாங்கள் பார்க்க வந்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு நாங்கள் மாதம் பார்க்க வந்துகிட்டே இருக்கோம். எங்களுக்கு வேண்டுறது எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் ஐயாவோட புகழ் உலகெங்கும் பரவணும்னு கேட்டுக்கிறேன் நான்.
என்ன நடந்திருக்குதுன்னா, நான் ஃபஸ்ட்டு மெயினாக சொல்கிறதுனா அந்த குழந்தைக்காக தான் வந்தோம். வந்த மறுமாதமே எங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் கிடச்சிச்சு. அது இவங்களோட குழந்தை தான். எல்லாருமே வேண்டிக்கிட்டோம் தான், அவங்களுக்காக வேண்டிக்கிட்டோம். ஆனால் அது எங்களுக்கு மறுமாதமே எங்களுக்கு அந்த குட் நியூஸ் தெரிஞ்சிருச்சு. அதுவே ரொம்ப சந்தோஷம் தான். அதை ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டே நாங்கள் மாதம் மாதம் வந்துட்டுருக்குறோம். அப்புறம் நடக்குது வேண்டுதல்லாம். ஆமாம், அவங்கவுங்க மைண்டில் என்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அவ்வளோதான். நல்லா படிக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம், நல்லா படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அது இல்லாமல் அவங்கவுங்களுக்கு தொழிலுக்காக வேண்டிக்கிட்டோம், அதுவும் மிக சிறப்பாகவே நன்றாகவே இருக்கிறது. அதுபோல் அவங்கவுங்க வீட்டுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வேண்டிக்கிறாங்க, அது கண்டிப்பாக நடக்குது. அதனால தான் எங்களால் வந்து விட முடியல. ஆமாம், ஐயாவை தேடி வந்துக்கிட்டே இருக்கிறோம். வீட்டில் பர்மிஷன் கேட்டாலும் உடனே விட்டுருவாங்க, வேற எங்கேயும் கூட விட மாட்டாங்க. ஐயா பார்க்கணும்னா விட்டுறாங்க, எங்களை வீட்டில் விட்டுறாங்க. அந்த மாதிரி பழனி மலருகினிலே கணக்கம்பட்டி ஊரினிலே சர்க்குருவை வந்து பாருங்க, நம்ம சர்க்குருவை வந்து பாருங்க. சர்க்குருவே சர்க்குருவே என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் பொங்குமிங்க. ஐயாவின் பேரை சொன்னால் ஆனந்தம் பொங்குமிங்க. ஐயாவின் பேரை சொன்னால் ஆனந்தம் பொங்குமிங்க. அனாதையாய் வருவருக்கு ஆதரவாறு பாருங்க, அனாதையாய் வருவருக்கு ஆதரவாறு பாருங்க. தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்பார் ஐயாவே, தீராத நோய்கள் எல்லாம் தீர்த்து வைப்பார் ஐயாவே. திக்கட்டு வருவோர்க்கு தெய்வமாக இருப்பாரே, திக்கட்டு வருவோர்க்கு தெய்வமாக இருப்பாரே. பழனி மலருகினிலே கணக்கம்பட்டி ஊரினிலே சர்க்குருவை வந்து பாருங்க, நம்ம சர்க்குருவை வந்து பாருங்க. சர்க்குருவே சர்க்குருவே என்று சொன்னால் நமக்கு சந்தோஷம் பொங்குமிங்க, நமக்கு சந்தோஷம் பொங்குமிங்க.